இந்த டாபிக் வந்து ஆக்சுவலி என்ன தலைப்புல பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பெண்கள் ரிலேட்டடா பேச வேண்டிய ஒரு தருணம் இருந்ததுனால அதுக்கான அவசியம் இருந்ததுனால சரி பேசலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி இந்த டாபிக் எழுதி சர்டிஃபிகேட் கொடுத்தாச்சு. இப்போ இங்க கேட்கறதுக்கு பெண்கள் யாருமே இல்லை, எல்லாருமே வந்து ஜென்ஸ் தான் இருக்கீங்க, ஆண்கள் தான் இருக்கீங்க. அதுவும் நல்ல விஷயம் தான். பெண்களுக்கு இதை இருக்க ஓரளவுக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு இதெல்லாம் கணிக்க தெரியும். நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட மனைவி மகள் கூட பிறந்தவங்க எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு அறிகுறி வரும் பொழுது நீங்க அதை எடுத்து சொல்றது வந்து ஒரு முக்கியமான விஷயம்தான். ஏன்னா இதுல இருக்கக்கூடிய முக்கியமான அறிகுறிகள்ல வந்து நீங்க இதை கவனிச்சு பக்கத்துல இருக்கிறவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் முறையான ஆலோசனை சொல்றதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் அவங்க உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலும் பக்கத்துல இருந்து பாத்துக்கிறவங்களுக்கும் அதை பத்தின விழிப்புணர்வு வந்து இருக்கணும். பெண்களுக்கான புற்றுநோய்க்கான காரணங்களும் தீர்வுகளும் அப்படின்ற டாபிக் அப்படின்றது என்ன புற்றுநோயெல்லாம் அதிகமா வரும்னு நினைக்கிறீங்க பெண்களுக்கு? மார்பக புற்றுநோய், வேற கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், வேற தொண்டையில வரும், வேற ரத்தப்போக்கு அதுல சிம்டமா இருக்கு. ரத்த புற்றுநோய் சொல்றீங்களா? ரத்த புற்றுநோய் ஒரு வகை இருக்கு. ஆனா பெண்களுக்கு அதிகமா வர்றது இந்த சர்வே எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஆய்வு எடுக்கும்போது இப்போ சமீபத்திய ஆய்வுபடி சொல்றது பெண்களுக்கு வர புற்றுநோய் வந்து பெண் உறுப்புகள்ல வர்றதுதான் அதிகமா இருக்கும். அதுல முதல்ல சொல்றது வந்து மார்பக புற்றுநோய். முதல்ல வர்றது மார்பக புற்றுநோய். அதுக்கப்புறம் கருப்பையோட உறுப்புகள்ல ஒரு பகுதியான கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். மூணாவதா தான் சினைப்பை புற்றுநோய். இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னா மார்பக புற்றுநோய் வந்து பிரஸ்ட் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்து செர்விக்கல் கேன்சர், சினைப்பை புற்றுநோய் வந்து ஒவேரியன் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மார்பக புற்றுநோய் வந்து எந்த காரணத்தினால வருதுன்னு முதல்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் மற்ற புற்றுநோய்கள், அதுக்கப்புறம் அதோட தீர்வுகள் வந்து சொல்லணும். மார்பக புற்றுநோய் எதனால அதிகமா வரும் அப்படின்னா ஒரு 8 காரணங்கள் வந்து இது பண்றாங்க. அதுக்கு முன்னாடி எந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்னா எல்லா ஏஜ்லயும் இப்போ வந்து வருது. ஆனா அதிகமா வர்றது வந்து 45 வயசுல இருந்து 65 வயசுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு மார்பக புற்றுநோய்ன்றது வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த காரணத்தினால வரும் அப்படின்னா முதல்ல காரணம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் காரணம் என்னவா இருக்கும் நினைக்கிறீங்க? இப்ப எல்லாரும் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரணங்கள் தான். உணவு சம்பந்தப்பட்ட ஒரு காரணம் தான். என்ன காரணமா இருக்கும்? இல்ல அந்த ஃபுட் உணவு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு காரணம் வந்து உடல் பருமன். என்னது? எண்ணி தாண்டி உடல் பருமன், பொதுவாவே ஒபிசிட்டி சொல்றாங்க இல்லையா? உடல் பருமன் வந்து அதிகமா இருக்கும் பொழுது ஹார்மோன்ல மாற்றம் ஏற்படும் பொழுது புற்றுநோயை வந்து தூண்டிவிக்குது அப்படின்றது முதல் ரீசனா சொல்றாங்க. அவையார் ஒரு கோட் சொல்லுவாங்க இல்லையா, உண்டி சிறுத்தல் பெண்டிற்கு அழகு அப்படின்னு. அளவான அளவுல இருக்கணும். இப்ப பெண்கள்னு நான் மீன் பண்றது வந்து பெரியவங்க இல்ல, பெண் குழந்தைகள்ல இருந்தே நான் வந்து சொல்றேன். இப்ப ஆகாரம் வந்து என்ன, உணவு வந்து கண்டமேனிக்கு சாப்பிட ஆரம்பிச்சாங்க. எந்த டயத்துல என்ன அளவுல சாப்பிடணும், என்ன சாப்பிடணுன்ற ஒரு வரைமுறையே இல்லாம நிறைய சாப்பிடுறாங்க. 2 பேருமே, இப்ப அப்பா அம்மா 2 பேருமே வேலைக்கு போகும் பட்சத்துல நான் குழந்தைய வந்து ரொம்ப ஊட்டமா வளர்க்கணும், நான் பட்ட கஷ்டம் பசங்களுக்கு படக்கூடாது, அவங்க ரொம்ப சௌகரியமா இருக்கணும்னு கேட்கிற எல்லாமே வாங்கி கொடுத்து கடைசியில வந்து அவங்களுக்கு என்னது, அவங்க எவ்வளவு எடை இருக்கணுமோ அதை விட அதிகமான உடல் பருமன்ல வந்துடுறாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா அதிக நியூட்ரிஷன் சத்து உடம்புல போகும்போது அந்த உடம்புல நடக்கிற அந்த வேலைகள், அந்த சத்தோடைய வெளிப்பாடா இந்த அதிக ஹார்மோன் சுரக்கும். ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு ஒரு ஹார்மோன் உண்டு. அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும் போது அது என்ன பண்ணும், நம்மளுடைய உடம்புல இருக்கிற செல்களும் அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சு அளவுல வடிவத்துல எல்லாத்துலயும் பெருசாகி அது வந்து புற்றுநோய்க்கு ஒரு காரணமா அமைதுன்னு சொல்றாங்க. முதல் ரீசன் வந்து உடல் பருமன். 2வது என்ன அப்படின்னா புகைப்பழக்கம், ஸ்மோக்கிங். அது விமனும் வந்து இப்பெல்லாம் வந்து கால மாறுபாட்டினால புகைப்பழக்கம்ன்றது எல்லாருக்குமே இப்போ வந்து எல்லாரும் பண்றாங்க. 2வது அது இந்த ஃபாரின் கல்ச்சர்ன்றதுல எல்லாருக்குமே அதுவும் ஒரு அதுவும் ஒரு பெரிய ரீசனா வந்து சொல்றாங்க. புகைப்பழக்கத்துக்கு அடுத்து முக்கியமா என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? மதுப்பழக்கமும் இப்போ வந்து எல்லா ஜெண்டருக்கும் வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா மது பழக்கத்துல என்ன ஒரு அழகான ஒரு ஆங்கில வாக்கியம் இருக்கும் அப்படின்னா,
there is no safe limit of alcohol consumption. ஆல்கஹால் குடிப்பழக்கம் இருக்கிறவங்க ஆல்கஹால் இருக்கிறதுக்கு இது இந்த அளவு வந்து சேஃப் அப்படின்ற ஒரு வரமுறையே கிடையாது. மது பழக்கம் இருக்கு, நீங்க மது குடிக்கிறீங்க அப்படின்னாலே அது ஆபத்து தான். there is no safe limit of alcohol consumption. இன்னும் இதோட பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உலக சுகாதார அமைப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மது பழக்கம் இல்லாத பெண்களை கம்பேர் பண்ணும்போது மது பழக்கம் இருக்கும் பெண்களுக்கு, அதாவது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க்னு எடுக்கும்போது அவங்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான காரணம் வந்து 10% அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. ஸோ அந்த அளவுக்கு அதோடைய தாக்கமும் முக்கியத்துவமும் பேசப்படுது. இப்போ 3 காரணம் சொல்லிட்டு, உடல் பருமன், புகைப்பழக்கம், மது பழக்கம். 4வது என்ன ரீசன்னா குடும்ப வரலாறு. ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு இருக்கு அப்படின்னா இதுல 2 ஆஸ்பெக்ட்லயும் நம்ம வந்து சொல்ல முடியும். ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு மார்பக புற்றுநோய் இருக்குன்னா அது அடுத்த தலைமுறைக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ வருமா அப்படின்னா வரலாம், அதுக்காக வராதுன்னு சொல்ல முடியாது. 2 ஆஸ்பெக்டுமே சொல்றாங்க. இவங்களுக்கு இருக்குன்றதுக்காக அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அதுக்காக தான் இந்த பாயிண்ட் சொல்றேன். இல்ல எங்க ஃபேமிலியில யாருக்குமே இல்லை அதனால எங்களுக்கு வராது அப்படின்ற அலட்சியம் கண்டிப்பா இருக்கக்கூடாது. இது ஒரு ரீசன். அடுத்த முக்கியமான ரீசனா வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஹார்மோன் தெரப்பி அப்படின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? ஹார்மோன் தெரப்பி. மாதவிடாய் தள்ளி போகணும், இப்ப நான் கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, திருவிழாவுக்கு போக வேண்டிய வேலை இருக்கு, இந்த டைம்ல எங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வர வேண்டாம், அதுக்கு நான் ஒரு மாத்திரை போடணும்னு நினைக்கிறேன், அந்த மாத்திரை டாக்டர் கிட்ட கேட்டு போடுறது, அதுக்கப்புறம் வேற ஏதாவது கருத்தடை மாத்திரை யூஸ் பண்றது, இந்த மாதிரி இது எல்லாமே அந்த ஹார்மோன் பில்ஸ் தான். அந்த ஹார்மோன் பில்ஸ் எல்லாத்தையுமே முறை தவறி பயன்படுத்தும் போது அது என்ன பண்ணுது, அதே அந்த சிமிலர் மெக்கானிசம் தான். இந்த ஈஸ்ட்ரஜன்ற ஹார்மோனை வந்து தூண்டி வைக்கும் போது அது வந்து அப்நார்மல் செல் குரோத்னு சொல்லுவாங்க. அந்த புற்றுநோய்க்கான அந்த மெயின் இதுல என்னன்னா, ஒரு செல் வந்து அளவுல வடிவத்துல எல்லா இதுலயும் வந்து அதிகப்படுறது தான் வந்து கேன்சர்னு சொல்றாங்க இல்லையா? அந்த இதை வந்து இது வந்து தூண்டி வைக்குதுன்றதுனால இது ஒரு முக்கியமான காரணமாகவும் சொல்றாங்க. எக்ஸ்ரே ரேடியேஷன், கதிர்வீச்சு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? கதிர்வீச்சு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் அதிகமா படுறதும் வந்து புற்றுநோய்க்கான காரணங்கள். எந்த இடத்துல எல்லாம் இருக்குன்னா, டாக்டரோட அட்வைஸ் இல்லாம இல்ல டாக்டரே வேணாம்னு சொன்னாலுமே தேவையே இல்லாம ஸ்கேன் எடுக்கிறது, எக்ஸ்ரே எடுக்கிறது, அதுக்கப்புறம் ரேடியேஷன் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல வந்து பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது, அது போக வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஸ்மார்ட் போன், மொபைல் போன்ஸ்ல இருந்து வர்ற கதிர்வீச்சு, இது எல்லாமே வந்து கேன்சருக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஈவன் மொபைல் போன், ஸ்மார்ட் போன்ஸ் வந்து அந்த அதோடைய ரொம்ப ப்ரொலாங்கா அதிக நேரம் வந்து யூஸ் பண்ணும்போது அதுவும் ஒரு காரணமா அமைந்து ஸ்பெசிஃபிக்காவே ஒரு ஆய்வுல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காரணங்கள் எல்லாமே டெய்லி தினம் நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒரு இது, நம்ம பார்க்கறது. ஆனா இதனாலலாம் வருமானன்றத நம்ம வந்து பெருசா விழிப்புணர்வோடையும் முக்கியத்துவத்தோடையும் கவனிக்க மாட்டோம். சாப்பாடை பத்தி பேசுவாங்க, பட் மற்ற காரணங்கள் வந்து அந்த அளவுக்கு முக்கியமா வந்து பேசுறது கிடையாது. ஈவன் இப்ப இந்த ரீசன் சொல்றேன், சினிமா தியேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா படம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து போடுவாங்க, ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், ஆல்கஹால் கன்சப்ஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், தெளிவா போட்டாங்க அந்த இது. அது வந்து இந்த புற்றுநோய்க்கு வந்து பொருந்தும். இப்ப சொன்ன இந்த காரணங்கள் எல்லாமே மார்பக புற்றுநோய்க்கு மட்டும் இல்லை, மற்ற 2 புற்றுநோய் சொன்னேன் இல்லையா, அதுக்குமே வந்து பொருந்தும். அதை தவிர நெக்ஸ்ட் இருக்கிற வந்து செர்விக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அதுக்கு முக்கியமான காரணம் எதுவும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரணங்களும் வரலாம், இதையும் நம்ம கவனிக்கணும். அதை தாண்டி ஒரு நோய் தொற்றுனால வரும், ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நோய் தொற்று. அது வந்து தகாத உடல் உறவுனால வரக்கூடிய ஒரு நோய் கிருமி. இதுக்கு என்ன சிம்டமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான ரத்தப்போக்கு, குறிப்பா மெனோபாஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? மெனோபாஸ்ன்றது மாதவிடாய் வந்து நிக்கிறது எந்த மாதிரி கணக்குல நிக்கணும் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு எந்த ஒரு மாதமுமே இடையில மாதவிடாய் வரல அப்படின்னா அவங்க வந்து மெனோபாஸ் அடைப்பாங்கன்னு சொல்றாங்க. மெனோபாஸ் ஆகி ஒரு வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்பாட்டிங் இருந்தாலோ, ஸ்பாட்டிங்னா ஒரு சின்ன ரத்த கசிவு இருந்தாலோ, இல்ல முன்னாடி மாதிரி பீரியட்ஸ் வந்து ஆகுது அப்படின்னாலும் அது ரொம்ப ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப அவங்களுக்கு வருது அப்படின்னா இது முன்னாடி அந்த ஒரு வருஷமா வரல, இப்ப லைட்டா வந்திருக்கு அப்படின்றத அசால்ட்டா எடுத்துக்க கூடாது, அலட்சியப்படுத்த கூடாது. அப்படி ஒரு தடவை வந்தாலுமே பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவர், அது வந்து ஜெனரல் பிசிஷியன் பொது மருத்துவரை போய் பார்க்கலாம், இல்ல கைனகாலஜிஸ்ட் மகளிர் மருத்துவரையும் போய் பார்க்கலாம். போய் இந்த மாதிரி எனக்கு இத்தனை நாள் வரல, இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்றது பார்க்கும்போது அவங்க உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லுவாங்க.
மூணாவதா இருக்கக்கூடியது சினைப்பை புற்றுநோய். சினைப்பை புற்றுநோய்க்கு முக்கிய காரணமா இருக்கிறது இந்த எல்லா காரணங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த எல்லா காரணமா அமைஞ்சாலும் மற்ற மற்ற காரணங்கள் அப்படின்னா முக்கியமான ஒரு காரணமா சினைப்பை புற்றுநோய்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னா சானிடரி நாப்கின்ஸ் இருக்கு இல்லையா, பீரியட்ஸுக்காக அவங்க யூஸ் பண்ற சானிடரி நாப்கின்ஸ்ல அது வந்து ரத்த கசிவுடைய அந்த வாடை ஸ்மெல் வரக்கூடாது அப்படின்னும், அதோடைய அதை ரொம்ப நேரம் வச்சிருக்கிறதுனால எரிச்சல் வரக்கூடாதுன்ட்டு சென்ட்டு, அதுக்கப்புறம் இந்த பவுடர் கோட்டிங் இந்த மாதிரி அந்த வாசனை இதெல்லாம் பண்றதுக்காக வைக்கிறாங்க இல்லையா, அந்த கெமிக்கல்ஸும் வந்து ஒரு காரணமா அமைதுன்னு சொல்றாங்க. இதே தான் காண்டம்ஸும் பொருந்தும். அதிகப்படியான குழந்தை பேர் பெற்றவங்களுக்கு அந்த காலத்துல புற்றுநோய் வந்தது வந்து கம்மி. என்னதான் வந்து அதிகமா குழந்தை வந்து பெற்றிருந்தாங்க, அதனால வந்து ரத்தப்போக்கு அதிகமா இருந்தது, அப்போ மருத்துவ வசதி வேற மாதிரி இருந்தது, அதனால இறப்பெல்லாம் அதிகமா இருந்துச்சு. அப்ப அதை வந்து கம்மி பண்ணணும்ன்றதுக்காக விழிப்புணர்வை சொன்னாங்க. ஆனா அதிகமா குழந்தை பெருக்கும்போது அதிகமா தாய்ப்பால் கொடுக்கறது வந்து புற்றுநோய் வரவிடாம வந்து தடுக்கும். ஏன் அப்படின்னா, ஏன் இந்த காரணத்தை முதல்ல சொல்றேன் அப்படின்னா, எர்லி மெனார்க் லேட் மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மெனார்க் அப்படின்னா முதல்ல ஒரு பெண்ணுக்கு பீரியட் வருது இல்லையா, ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, அந்த இதுக்கு பேர் வந்து மெனார்க்னு மெடிக்கல்ல வந்து சொல்லுவாங்க. அந்த மெனார்க் வந்து 13-14 வயசுல இருந்து வரணும். 12 வயசுக்கு இல்ல இருக்காங்க, ரொம்ப சின்ன வயசுலயே வந்து ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அது வந்து முக்கியமான ரீசன். அதே மாதிரி லேட்டா இப்போ மெனோபாஸ் அடையிறதுக்கு வந்து 45 வயசுல அடையணும்னா அவங்க 60-65 வயசுல ரொம்ப லேட்டா அந்த பூப்பு வந்து நிக்கிறது, பீரியட்ஸ் தான் வந்து பூப்புன்னு சொல்றாங்க. ஸோ வந்து முன்னாடி வர்றது வந்து ரொம்ப முன்னாடி வர்றதும் நிக்கிறது ரொம்ப லேட்டா நிக்கிறதும், இந்த 2 காரணங்களும் என்ன பண்ணுது அப்படின்னா பெண்களோட உடம்புல வந்து ஈஸ்ட்ரோஜன்ற அளவை ரொம்ப அதிகமா வச்சுட்டு இல்லைங்களா, அதுவும் ஒரு காரணமா அமையுது. இதுதான் வந்து மெயினா பார்க்க வேண்டியது. இப்போ அதிக குழந்தை பிறக்கும் போது ஒரு 3-4 குழந்தைலாம் அப்பெல்லாம் இதே இப்ப பெரிய விஷயமா இருக்கு, எல்லாரும் ஒண்ணுதான் வச்சிருக்காங்க, அதுவும் சொசைட்டி எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக 3-4 குழந்தைங்க அட்லீஸ்ட் வந்து பண்ணும்போது தாய்ப்பால் அவங்க அடிக்கடி கொடுக்கும்போது அந்த ஈஸ்ட்ரோஜன் லெவல் வந்து என்ன ஆகும், அப்பப்ப தாய்ப்பால் கொடுக்கும்போது அந்த 1 வருஷம் கண்டினியூஸா கொடுக்கும்போது அதோட அளவு வந்து அதிகமா இருந்தாலும் கம்மியாயிடும். ஸோ அது ஒரு சமநிலையில வந்து மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து எந்த விதத்துலையும் செல் குரோத் வந்து மெயின்டைன் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துச்சு. அது இப்பெல்லாம் பண்றது இல்லைன்றதும் ஒரு மெயின் ரீசன். ஸோ இந்த காரணங்கள் எல்லாமே வந்து அலட்சியமா விடப்படுறது. சாப்பாடுனாலையும் லைஃப் ஸ்டைல்னாலையும் கவனக்குறைவுனாலையும் தக்க அவேர்னஸ் இல்லாததுனாலையும். சரி, இப்ப இந்த மார்பக புற்றுநோய் வந்து எனக்கு இருக்கா இல்லையா, நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? முதல்ல இதை நான் கேட்டுக்கிட்டேன், பட் இது நான் சொல்றேன் நீங்க கேக்குறீங்க, பட் பிராக்டிக்கலா இதை நான் வந்து எப்படி தடுக்கிறது இல்லை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப வந்து சிம்பிளான ஒரு விஷயம். இது வந்து பெண்கள் செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை. கதவெல்லாம் சாத்திட்டு மொபைல் ஃபோன் கேஜெட்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஓரமா வச்சுட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்க்கணும். 2 விஷயங்கள் இருக்கு. கண்ணாடி முன்னாடி நின்று இதுக்கு நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா பிரஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன் சொல்லுவாங்க, சுய மார்பக பரிசோதனை. இதை வந்து இதை சொல்றதோ இல்லை வெளியில சொல்றதோ இல்லை செஞ்சு பார்க்கறதோ கேவலம் கிடையாது. ஏன்னா அதோடைய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம், மதிக்கப்பட வேண்டிய ஒரு. ஏன்னா இதை வந்து நம்ம ஏர்லியரா முன்னாடியே வந்து பார்க்கும் பட்சத்துல அது வந்து ரொம்ப 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 ஒரு கொடுமையான ஒரு நோயிலிருந்து தடுக்கப்படுது. சுய மார்பக பரிசோதனை அப்படின்றது வந்து கண்ணாடி முன்னாடி நின்று முன்னாடி மேல இருக்கிற அப்பர் பாடியை மட்டும் அண்ட்ரஸ் பண்ணிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு முதல்ல கையை வந்து 2 சைடும் இப்படி வச்சுட்டு முன்னாடி உங்களோட மார்புல ஏதாவது மாற்றங்கள் இருக்கான்றத கண்ணால பார்க்கணும். எல்லாருமே பார்க்கணும். பார்த்துட்டு அதுல எதுவும் வடிவத்திலேயோ அளவுலையோ கலர்லயோ பள்ளங்கள் இருக்கா, ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கா அப்படின்றது பார்க்கணும். அது வந்து மெயின் ஃபர்ஸ்ட் சைனா இருக்கும். அது போக அதுல இருந்து டிஸ்சார்ஜ் எதுவும் இருக்கா, கசிவு எதுவும் இருக்கா அப்படின்றது தெரியும். அதே மாதிரி கைகளை தூக்கி வலது சைட்ல இருந்து பாக்குறீங்கன்னா வலது கையை தூக்கி என்ன சேஞ்சஸ் இருக்கு, இடது கையில பாக்குறீங்கன்னா இடது கையை தலைக்கு மேல வச்சு என்ன சேஞ்சஸ் இருக்கு அப்படின்றத நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பார்வையால அதுல எதுவும் மாற்றம் இருக்கா, மாற்றம் இருக்குன்னா நோட் பண்ணி வச்சுக்கணும், டாக்டர் கிட்ட சொல்லணும். இந்த மாதிரி எனக்கு வந்து இருக்கு, இது நார்மலா டாக்டர் அப்படின்னு சொல்லி கன்சல்ட் பண்ணணும். அதே மாதிரி இது நின்று பாக்குறது, கண்ணாடி முன்னாடி நின்று என்ன ஏதாவது மாற்றம் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுக்கப்புறம் பிளாட்டா படுத்துட்டு தலையை ஷோல்டருக்கு பின்னாடி தலைக்கு பின்னாடி வச்சுட்டு ரைட் சைட் பார்க்க போறீங்கன்னா லெஃப்ட் சைட்ல இந்த ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, பேட் ஆஃப் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த விரல்களுடைய இந்த சென்டர் பகுதியை வச்சு ஒவ்வொரு மார்பகங்களையும் வந்து
அழுத்தி தொட்டு பார்க்கணும். அவங்கவுங்க அவங்களுடைய மார்பகங்களை அழுத்தி தொட்டு பார்த்து கட்டி எதுவும் தென்படுதா, இல்ல வேற ஏதாச்சும் வேற ஏதாச்சும் உங்க கையில அழுத்தமா இருக்கா, இந்த திசுக்கள்ல எதுவும் மாற்றம் இருக்கா. அதுக்கு இப்ப ரைட் சைட்ல வலது சைடு பாக்குறீங்கன்னா அந்த சைட்ல இருக்கிற ஆம்பிட் அக்குள்ள ஏதாச்சும் லிம்ப் நோட் என்லார்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க, நிணநீர் கோலம் எதுவும் வீக்கம் இருக்கா. இந்த மார்பக புற்றுநோய் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா அதோடைய இன்ஃபெக்ஷன் அவங்களுடைய ஆம்பிட்ல சேஞ்சஸ் தெரியும். அங்க இருக்கிற அந்த நிணநீர் கோலங்கள் எதுவும் வீக்கம் இருக்கா. அதே மாதிரி இடது பக்கமும் பார்க்கணும். இந்த மாதிரி ஒண்ணு கண்ணால பார்க்கணும், அப்புறம் தொட்டு தடவி பார்க்கணும். இது எப்போ பண்ணலாம் அப்படின்னா மாசத்துல ஒரு தடவை பண்ணலாம். அவங்களுக்கு மாதவிடாய் ஒரு 2-3 days கழிச்சு 3 நாள் கழிச்சு பண்ணலாம். பண்ணிட்டு இதுல எதுவும் மாற்றம் இருக்கு அப்படின்னா ஒரு பொது மருத்துவரையோ இல்ல மகளிர் மருத்துவரையோ பார்த்து இந்த மாதிரி எனக்கு வழக்கமா இந்த மாதிரி இருக்காது, இந்த மாதிரி இருக்கு, இது நார்மலா இருந்தாங்க, இல்ல வேற எதுவும் பண்ணணுமா என்ன ஏதுன்னு தெளிவா பண்ணா அவங்களும் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வேற ஏதாச்சும் டெஸ்ட் இருக்கா, இது பண்ணணுமா, உங்களோட ஹிஸ்டரி என்ன, உங்களோட பீரியட்ஸ் ஹிஸ்டரி என்ன, எல்லாத்தையும் கேட்டு தகுந்த ஆலோசனை வழங்குவாங்க. இது மார்பக புற்றுநோய்க்கு. செர்விக்கல் கேன்சர்னு சொன்னேன் இல்லையா, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், அது நமக்கு அதுக்கு என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மெனோபாஸ் டைம்ல அதிகப்படி மெனோபாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரத்தப்போக்கு வர்றது, வெள்ளைப்படுதல் ரொம்ப நாளைக்கு சரியாகாம இருக்கிறது, அதுல எதுவும் ஸ்மெல் வர்றது, வாடை எதுவும் வர்றது, இந்த எல்லா ரீசனுங்களும் இருக்கும்போது அதே மாதிரி உடல் உறவின் போது வலி ஏற்படுறது, அதுக்கப்புறம் வலி ஏற்படுறது, இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்து உங்களுக்கு அது துன்புறுத்துச்சுன்னா டாக்டரை அணுகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். செர்விக்கல் கேன்சர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நீங்க பயப்பட தேவையில்லை. டாப்ஸ்மியர்னு ஒரு டெஸ்ட் ஒன்று எடுப்பாங்க. இப்போ நீங்க மெனோபாஸ் ஆண்ட உங்க வீட்லயே உங்க மனைவிக்கோ இல்ல வேற யாராவது வயசானவங்களுக்கு இந்த சிம்டம் இருக்கு அப்படின்னா டாக்டரை போய் பார்க்கும்போது டாப்ஸ்மியர்னு ஒன்றும் இல்லை, நமக்கு ஒரு ப்ரஷ் மாதிரி ஒரு டூல் வச்சு உள்ள இருக்கிற ஒரு திசுவை எடுத்து அதை லேபுக்கு அனுப்பிச்சு அது என்ன மாதிரியான செல்லா இருக்கு, வேற எதுவும் மாற்றம் அடைஞ்சிருக்கா, அந்த செல் நார்மல் செல்லா இருக்கா இல்ல மாற்றம் அடைஞ்சு வேற எதுவும் செல்லா இருக்கா. நார்மலா இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்ல வேற எதுவும் மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் அதை திரும்ப வேணாலும் ரிப்பீட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லுவோம். ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்துல திரும்பவும் ஒரு எடுத்து பார்ப்பாங்க. அப்பயும் அந்த செல் ஒரு நிலையிலிருந்து வேற ஒரு நிலைக்கு மாறி இருக்கு, இல்ல வேற மாதிரி இதேதான் திரும்பியும் வருது, இது எதுவும் பிரச்சனையா அப்படின்றத பொறுத்து ஆலோசனை கொடுத்து அடுத்து உங்களுக்கு எப்படி அதை ட்ரீட்மெண்ட்டை எடுத்துட்டு போகணும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஒவேரியன் கேன்சர்னு சொல்ல சினைப்பை நீக்கத்துக்கு அது நமக்கு இப்ப இந்த புற்றுநோய்கள்லாம் இருக்கிற காரணங்கள்னால அந்த சினைப்பை புற்றுநோயும் ஒரு குடும்ப வரலாறா இருக்கும் பொழுது வரலாம் அப்படின்றத கருத்துல இருக்கணும். இந்த ரீசன் சொன்னேன் இல்லையா, டால்கம் பவுடர் இல்ல காண்டம்ஸ் இந்த சானிடரி நாப்கின்ஸ் எல்லாம் அதிகமா கெமிக்கல் கோட்டிங்னால வர்றதும் ஒரு ரீசனா இப்போ பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் ஒரு காரணங்கள் ஒரு சிம்டம் வருதுன்னு இருக்கும்போது இதை நம்ம டாக்டரை பார்த்து அடுத்து என்னன்னு பண்ணணும். உங்க சைட்ல இருந்து பண்ண வேண்டியது அப்படின்னா பிரெஸ்ட் செல்ஃப் எக்ஸாமினேஷன், இந்த செர்விக்கல் ஸ்மியர் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெஸ்ட் சொன்னாங்க அப்படின்னா அதை அலட்சியப்படுத்தாம சொல்றாங்க என்னன்னு பண்ணிக்கணும். ஏன்னா எல்லாருமே ஸ்மார்ட் போன்ல கூகுள் இதெல்லாம் சர்ச் பண்ணி என்ன ஏது பண்ணணும் அப்படின்றது நீங்களே இதை போட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது போக இப்ப நான் சொன்னதை உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் எல்லாருக்கும் பண்ணுங்க. இதை தாண்டி உணவு முறைன்னு ஒண்ணு இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட்டு, இந்த ரெட் மீட்டு, இந்த எல்லா வகையினாலையும் ஒரு கேன்சரை அது ட்ரிகர் பண்ணி விடுதுன்னு சொல்றாங்க. ட்ரிகர் அது இருக்குனாலும் ட்ரிகர் தான் தூண்டி விடுறது இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கு இந்த காரணங்கள்னால அதை டச் பண்ணும் பொழுது அவங்களுக்கு வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா ஆரோக்கியமான உணவு எப்போதான் குழந்தை பிறந்ததிலிருந்தே அந்த குழந்தைய வளர்ப்புல அது ஒரு பெரிய டாபிக். குழந்தை வளர்ப்பும் ஆரோக்கியமானதா இருக்கணும். அதை தாண்டி ஒரு முதல்ல பியூபர்ட்டி ஏஜ் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அந்த ஒரு டைம்ல மட்டும் கொண்டாடாம வழக்கமான ஃபுட்டை கொடுக்காம அதுக்கு முன்னாடியும் பின்னாடியுமே அவங்களுக்கு வழக்கமான ஒரு ஆரோக்கியமான ஃபுட் இப்ப அந்த மாதிரி லைஃப் ஸ்டைல்ல யாருமே செய்யறது இல்லை. ஒரு ஒரு இது சொல்லணும்னா மகளிர் நல உணவு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. மகளிர் நல உணவு என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பெண்ணுக்கு 28 சைக்கிள் இருக்கு அப்படின்னா 1ல இருந்து ஒரு 3 நாளைக்கு இல்ல 5 நாளைக்கு அவங்களுக்கு பீரியட்ஸ் ஆகும். நான் சொல்ற 1ஆம் தேதி மாசத்துடைய 1ஆம் தேதி கிடையாது, அவங்களுடைய பீரியட்ஸ் வர்ற டே 1. இப்போ மே 10ஆம் தேதி உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா அது அவங்களுடைய மென்சுரல் டேக்கு டே 1. அந்த டேல சொல்றேன். அதுல இருந்து 3 to 5 days அவங்க எள்ளு சார்ந்த உணவுகள் எடுத்துக்கலாம். எள்ளு உருண்டை,
எள்ளு சார்ந்தவர்கள் டெய்லி ஏதாவது ஒரு எள்ளு உருண்டை அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உளுந்து சம்பந்த உணவுகள், உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி. இது வந்து பெண்களுக்கு இல்ல, பெண் குழந்தைகளுக்கும் இந்த டயட்டை நீங்க வந்து ஃபாலோ பண்ணலாம். 5ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரைக்கும் உளுந்தங்களி, உளுந்த கஞ்சி இது ரிலேட்டடான ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து செஞ்சு கொடுக்கலாம். 16ஆம் நாள்ல இருந்து 28 நாள் வரைக்கும் வெந்தய களி, வெந்தய கஞ்சி அந்த மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் கொடுக்கலாம். இது என்ன பண்ணும், இந்த ஒரு மாசமும் வந்து நீங்க இந்த நாட்கள்ல இந்த உணவா வந்து கொடுக்கும் பொழுது அடுத்த சைக்கிள் 28 முடிஞ்சு அடுத்த சைக்கிளுக்கு அந்த ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், நிறைய ஹார்மோன்ஸ் இருக்கு. ஹார்மோன் எல்லாமே ஒழுங்கா வர்றதுக்கு இந்த உணவுகள் உதவி பண்ணும். இதை வந்து எள்ளுருண்டைய உளுந்தங்களி, உளுந்தங்கஞ்சி, வெந்தயக்களி, வெந்தய கஞ்சிலாம் நிறைய பேருக்கு செய்ய தெரியறது இல்லை, செஞ்சு கொடுக்கறது இல்லை. பேக்கேஜ்ல வாங்கி ஸ்நாக்ஸை வந்து கொடுத்துட்றாங்க. குழந்தை ஸ்கூல்ல இருந்து வருதுன்னா ஒரு டம்ளர் உளுந்தங்கஞ்சி கொடுங்க அப்படின்னு சொல்லி அது வயிறு ஃபில்லிங்கா இருக்கும். அந்த பிள்ளைக்கு வந்து இடுப்பு வலி, அந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வலி எதுவும் வராமல் இருக்கும். உடம்பு நல்லா ஸ்ட்ரென்த்து தாங்கும். விளையாடுறதுக்கு படிக்கிறதுக்கான ஸ்ட்ரென்த் வந்து கொடுக்கும். அதே வெந்தயக்களி வந்து ஹார்மோனை வந்து சீர்படுத்தும். அடுத்த சைக்கிள், அடுத்த மாதவிடாய் வர்றதை வந்து இப்பவே நார்மல் ஆக்கி கொடுக்கும். இதெல்லாம் தான் அந்த 28 நாட்கள் வந்து கர்ப்பப்பைக்குள்ளேயும் சினைப்பைக்குள்ளேயும் எல்லாத்துலயும் நடக்கும். அதுக்கான உணவை தான் நம்ம வந்து கொடுக்கணும். இந்த சைட்ல இருந்து, பேஷண்ட் சைட்ல இருந்து இதை தான் பண்ணணும். எல்லாரும் என்ன பண்ணிருக்காங்க, ஏதாவது ஒரு ரிப்போர்ட் காமிச்சாங்கன்னா இதுல அது இருக்கு இது இருக்கு, அதுலதான் வந்து நேரத்தை செலவிடுறாங்களே தவிர அவங்க என்ன சைட்ல இருந்து எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கணும், என்ன ஃபுட்டு சாப்பிடணும்ன்றதுல நேரம் செலவழிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ரிப்போர்ட்ல இந்த ஒரு ரிப்போர்ட் வந்துருச்சு டாக்டர், இந்த ஒரு ஃபைண்டிங் இருக்கு, இதுக்கு நீங்க எதுவுமே மருந்து கொடுக்கல, இந்த மாதிரி தான் சொல்றாங்களே தவிர நீங்க இதை பண்ணுங்க, ஆயில் பாத் எடுங்க, நாங்க சொல்ற அட்வைஸை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறோம். அந்த ஃபைண்டிங்ஸ் இது வந்துருச்சு, இது கூகுள்ல இப்படி போட்டிருக்கு, அதை கொடுக்குற முக்கியத்துவம் வந்து சொல்ற அட்வைஸை ஃபாலோ பண்றதுல முக்கியத்துவம் கொடுக்கறது. ஸோ ஃபுட்ல வந்து இந்த இது வந்து பார்த்தாச்சு. அதை தாண்டி வேற என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலா செய்யக்கூடிய இந்த கருப்பு கொண்டக்கடலை சுண்டல், பச்சை பயிறு சுண்டல், வேர்க்கடலை சுண்டல், இந்த மாதிரியான நியூட்ரிஷியஸான ஃபுட்டு கொடுக்கணும். பச்சை காய்கறி, டெய்லி ஒரு கீரை வகைகள் கொடுக்கலாம், காய்கறிகள் கொடுக்கலாம். காய்கறிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கிறதுக்கு ப்ரொமோட் பண்ணணும். அதை தாண்டி பிணியணுக ஆவிதின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இங்க முன்னாடி வந்தவங்க யாரும் இதை பத்தி பேசியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. பிணியணுக ஆவிதி அப்படின்றது சித்தால சொல்லியிருக்கிறதுல இந்த நோய் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கறதுக்கு முக்கியத்துவத்தை, நோய் வர்றதுக்கு முன்னாடியே என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி அதை வந்து தடுத்துக்கலாம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து எண்ணெய் முறை, ஆயில் பாத். ஆயில் பாத்தும் வந்து காலையில சூரிய உதயம் ஆனதுல இருந்து 2 மணி நேரத்துல ஆயில் பாத் எடுக்கணும். ஆயில் பாத் எடுக்கிறது வெண்ணி தண்ணியில தான் குளிக்கணும், பச்சை தண்ணியில எக்காரணத்தை கொண்டும் குளிக்கக்கூடாது. அதோடைய டிஃபரன்ஸ் வந்து நல்லா தெரியும். ஆயில் பாத்து நீங்க பச்சை தண்ணியில குளிக்கிறதுக்கும் வெண்ணி தண்ணியில ப்ராப்பரா குளிக்கிறதுக்கும் நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். வரட்டி கொடுக்குற அந்த சேஞ்சஸே வந்து நல்லா வந்து வெண்ணி தண்ணியில குளிச்சு பாருங்க, நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். இப்போ இன்னைக்கு வந்து ஆயில் பாத் எடுக்கிறீங்கன்னா அன்னைக்கு வந்து ரொம்ப இந்த வெயில் இருக்கிறது, தேவையில்லாத ரொம்ப ஹெவியான ஒர்க், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடும். அன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி, மந்தமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது வந்து அந்த உடம்புல நடக்கக்கூடிய ஒரு ரிப்பேர் மெக்கானிசம் தான். நம்ம உடம்ப வந்து அது சரி பண்ணுது, அதோடைய வெளிப்பாடா அது வந்து டயர்ட்னஸ் காட்டுறது தவிர அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து உடம்பு நல்லா ரெஃப்ரெஷிங் ஆகுது. ஸோ ஆயில் பாத் ரொம்ப ரொம்ப முக்கியமா வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த ஆயில் பாத் எந்த இதுக்காக சொல்லணும்னா, முன்னாடி சொன்னேன் இல்லையா, பாலிகல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், ஈஸ்ட்ரஜன், ப்ரொஜெஸ்டரான்லாம் நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து அது வந்து நம்ம மாதவிடாயை வந்து ஒழுங்கா வர்றதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அந்த மாதிரியான இந்த ஹெல்ப் பண்றது எப்படி நடக்கும், உடம்புல ஒரு நர்வ் சிக்னல்ஸ் மாதிரி தான், எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாதிரி தான். இங்கேருந்து அங்கே ஒரு கனெக்ஷனுக்கு சிக்னல் போகும், இங்கேருந்து கர்ப்பப்பைக்கு சிக்னல் போகும், அந்த கர்ப்பப்பையிலேருந்து செல் உருவாகும், அதுலேருந்து வந்து இப்போ வந்து இந்த மாதவிடாய் சுழற்சி வரணும், வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிக்னல் மாதிரி தான் இது எல்லாமே நடக்கும். அந்த சிக்னல் கரெக்டாக நடக்கிறது வந்து ஆயில் பாத்ல தான் நடக்கும். நீங்கள் கரெக்டாக ஆயில் பாத் எடுக்கும் போது தான் மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கிறது. அந்த டைம்ல நமக்கு ஒரு மூட் ஸ்விங் வரும் இல்லையா, இதை பார்த்தாலும் ஒரு எரிச்சலாக வர்றது, அந்த மாதிரியான எல்லாமே வந்து தலைவலி வர்றது, இது எல்லாமே ஆயில் பாத்ல கண்ட்ரோல் ஆகும். இது ஒரு விதியா சொல்லியிருக்காங்க. அது வந்து முக்கியமா 4 மாசத்துக்கு ஒரு தடவை பேதி எடுக்கணும், பேதிக்கு மருந்து எடுக்கணும்.
சித்தால பேதிக்கு மருந்து எடுத்துட்டு தான் எல்லாத்துக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்குது. அது வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் ஆஸ்பெக்டையும் தாண்டி ஜென்ரலாக நம்மளுமே வீட்டில் வந்து விளக்கெண்ணெய் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பீங்க. அது வந்து இப்போ யாரும் பண்ணுறது 4 மாதத்துக்கு ஒரு தடவை பேதிக்கு கொடுக்குறது, 4 நாளைக்கு ஒரு தடவை ஆயில் பாத் எடுக்கிறது, நியூட்ரிஷியஸான ஃபுட்டு கொடுக்கறது, பகல் டைம்ல வந்து தூங்கக்கூடாது. அதே மாதிரி உடலுறவு கொள்றது கூட மாசத்துக்கு ஒரு தடவை தான். பார்ட்னர் வந்து ஏதாவது ஒரு நோய் தொற்றுனால அஃபெக்ட் ஆகிருக்கும்போது அது இந்த புற்றுநோய்க்கு ஒரு காரணமாக அமையும் சொன்னீங்க இல்லையா? அதனாலே என்னமோ அதை முன்னாடியே அவங்க கவனிச்சனாலே இதை கூட ஒரு விஷயமா சொல்லியிருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவை தான் உடல் உறவு கொள்ளணும், அதுவும் பகல் டைம்ல பண்ணக்கூடாது, தூக்கம் பகல் டைம்ல பண்ணக்கூடாது, எண்ணெய் முடிக்கு வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை கொடுக்கணும், பேதிக்கு கொடுக்கறது 4 மாசத்துக்கு ஒரு தடவை வந்து பேதிக்கு மருந்து எடுக்கணும், நியூட்ரிஷியஸாக சாப்பிடணும். கருணைக்கிழங்கு மட்டும்தான் வந்து கிழங்கு வகைகள் வந்து எடுக்கணும். மற்ற கிழங்குகள் எல்லாமே வந்து மண்ணுக்கு அடிகிற எல்லா கிழங்குகளுமே வந்து ஏதோ ஒரு வகையில நம்ம உடம்புக்கு நல்லது செய்யறது. உருளைக்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு இது எல்லாமே அவனுக்கு பிடிக்கருணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருணைக்கிழங்கு அது மட்டும்தான் வந்து சாப்பாடுல வந்து சேர்த்துக்கணும். மூலத்தை கறி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. களி வந்து மூலத்தை உருவாக்கக்கூடிய கிழங்கு வகை, மூலத்தை உருவாக்குறது மற்ற எல்லா கிழங்கும் உருவாக்கும், கருணைக்கிழங்குக்கு மட்டும் அது வந்து அந்த தன்மை கிடையாது. அதனால அதை நிறைய எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. முக்கியமா அடுத்து சொல்லக்கூடியது வந்து முதல் நாள் சமைத்த கறி அமுதமும். முத நாள் செஞ்ச சாப்பாடு அமுதமாவே இருந்தாலும் சாப்பிடக்கூடாது. அதுதான் மெயினா சொல்லியிருக்கிறது. முதல் நாள் சமைத்த கறி அமுதமும் உண்ணும். இது வந்து பழைய சாதத்துக்கு மட்டும்தான் பொருந்தும். பழைய சாதம் நீங்க வந்து காலையில நைட்டு தண்ணி ஊற்றி வச்சு காலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நியூட்ரிஷியஸ். மற்ற எல்லா பொருளும் இப்போ யாரும் வந்து அளவா சமைக்கிறது இல்லை, அதிகமா செஞ்சிடுறது, ஒரு வாரத்துக்கு சேர்த்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிடுறது. அதுக்குதான் இந்த லைன் அழகா சொல்லியிருப்பாங்க. முதல் நாள் சமைத்த கறி அமுதமாவே இருந்தாலும் அதை வந்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஒரு இவ்வளோ வந்து முற்போக்கா ரொம்ப அட்வான்ஸ்டா இதெல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னா நோயே வராது. இன்னும் அந்த நான் சொன்ன பின்னியன் விதி பாட்டு எண்டிங்ல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இதெல்லாம் நான் செஞ்சேன்னா யமனே என் பக்கத்துல வராது, நான் ரொம்ப நெடுநாள் வாழ்வேன், இதுதான் பின்னியனுசா விதி அப்படின்னு அந்த பாட்டு வரும். ரொம்ப நாள் வாழ்றதுக்கான டிப்ஸ்ல இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் சித்தர்கள் வந்து போயிருக்காங்க. இதை வந்து இப்போ நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இன்ஃபேக்ட் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் இந்த காரணங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதாவது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஏதாவது அப்பப்ப சொன்னதை வச்சு நிறைய பேருக்கு இது வந்து ஓரளவுக்கு கேட்டிருப்பாங்க. ஆனா அது பிராக்டிக்கலா நம்ம குடும்பத்துல வரும் பொழுது அந்த நேரத்துல அலட்சியமா மிஸ் பண்ணிக்கணும். அதை பத்தின விழிப்புணர்வு வந்து அது கேட்டோம், ஆனா அது வந்து மண்டையில ஏற்றிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து தெளிவா சொல்லணும். ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டுல உங்க குடும்பத்துல பிராக்டிக்கலா யாருக்காச்சும் இந்த பிரச்சனைகள் வரும் பொழுது அதை வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம். இதை சொல்றது வந்து ஒரு பயம் வரும். புற்றுநோய் வந்து இப்ப நிறைய பேருக்கு வந்துருச்சு, ஸோ இந்த ஒரு ரீசன் வந்தாலும் நமக்கு புற்றுநோயா அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடாது. காரணம் வந்து பயந்தா யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். விழிப்புணர்வு இருக்கணும், அதை பத்தின அலட்சியம் இருக்கக்கூடாது. அதுதான் முக்கியம். தேங்க்யூ. இந்த வாய்ப்பை கொடுத்த டாக்டர் செல்வசண்முகம் சார் அதுதான் இப்ப நான் சொன்னது. அந்த என்ன சொல்றது, அதுக்கு நிறைய ஸ்டேஜஸ் இருக்கு, நிறைய ஸ்டேஜ் இருக்கு. நிறைய பேருக்கு இதை பத்தின அவேர்னஸ் தெரியாம எந்த சிம்டம்ல வருதுன்றது கூட தெரியாம அது முத்தின நிலையில தான் கண்டுபிடிக்கப்படும். ஸ்டேஜ் 4 அந்த மாதிரி ரொம்ப முத்தின ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு வரைமுறை இருக்குல்ல. எந்த மருத்துவமா இருந்தாலும், அலோபதியா இருந்தாலும் சித்தாவா இருந்தாலும் நம்ம எந்த ஸ்டேஜ்ல அதை கண்டுபிடிக்கிறோம், அது எப்படி அவங்க ஃபாலோ பண்றாங்கன்றது ஒரு இது இருக்கு இல்லையா? அதனால தவிர இருக்கும். அதுக்காக தான் ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு டாபிக், ஒரு சிம்டம் மெயினா அந்த மாதவிடாய் நின்னதுக்கு அப்புறம் ஒரு பீரியட் வர்றதை வந்து நிறைய பேர் அசால்ட்டா நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த சிம்டம்ஸ் வரும்பொழுது அதை வந்து கவனிச்சு அது வந்து ஒரு தகுந்த மருத்துவரோட ஆலோசனை கேட்கணும். எள்ளு உருண்டை நீங்களும் எடுத்துக்கலாம். கர்ப்பப்பை வந்து கணக்கு வேண்டாம், அதாவது அந்த இது கணக்கு பண்ண முடியாது.
நீங்க ஜென்ரலா உங்களுடைய ஹெல்த்துக்காக எதிரில இருந்து வரக்கூடிய அந்த ஈஸ்ட்ரோஜன் வந்து உடம்பு எலும்பு சம்பந்தப்பட்டதுக்கு இப்போ வந்து பீரியட்ஸ் நின்னவங்களுக்கு அந்த எலும்போட தன்மை வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகி அதுல நிறைய பெயின் எல்லாம் வரும் இல்லையா. அந்த மாதிரி கர்ப்பப்பையில இருந்து சில ஹார்மோன் ப்ரொடியூஸ் ஆகும், அதுல இருந்து சில சத்துக்கள் உடம்புக்கு வரும். ஸோ அந்த வேலையெல்லாம் மெனோபாஸ் டைம்ல நின்றும், அந்த இது சூர்னதுக்கு அப்புறம் நின்றும். அந்த ஃபுட்டை நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து உடம்பு அந்த ஃபுட்ல இருந்து வரக்கூடிய பயன்கள் வந்து உங்களுக்கு. ஸோ மாதவிடாய் இருக்கும்போது தான் இதை வந்து எடுத்துக்கணும். சொன்னேன் இல்லையா, பியூபர்ட்டி குழந்தை வந்து ஏஜ் பண்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு கொடுக்கணும். என்ன மாதிரினா அந்த டேஸ்ட் கனெக்ட் பண்ணி கொடுக்க முடியாது, ஆனா உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி அப்புறம் அந்த எள்ளுருண்டைன்றது ஜென்ரல் ஹெல்த்துக்கே நீங்க கொடுக்கலாம். இப்ப இடுப்பு வலி அதெல்லாம் வந்து ரொம்ப காமன் மெனோபாஸ் ஆனவங்களுக்கு. நீங்க உளுந்தங்களி உளுந்தங்கஞ்சி எடுத்துக்கிறது உங்க இடுப்பு எலும்புக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரென்த். ஸோ அதை நீங்க இக்னோர் பண்ணலாம். அதிகமா வேண்டாம், வாரத்துல ஒரு நாள் எள்ளுருண்டை எடுத்துக்கோங்க, 2 நாள் உளுந்தங்களி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் வேர்க்கடலை சுண்டல், ஒரு நாள் நான் சொன்னேன் இல்லையா அந்த கொண்டக்கடலை சுண்டல், அது ஸ்பிளிட் பண்ணி அந்த 7 நாளைக்கும் ஒன்னொன்னுன்றது எடுத்துக்கலாம். அளவா எது ஒண்ணுமே அளவா. லைக் ஒரு குறள் ஒண்ணு இருக்கு, திருக்குறள் வந்து மிகினும் குறையினும் நோய் செய்யும் மூலம் வழி முதலா எண்ணிய 3. நம்ம சாப்பிடுற சாப்பாடும் செயலும் அளவுக்கு அதிகமா போனாலும் அளவு கம்மியானாலும் நோய் வரும். அதே மாதிரி நம்மளுடைய பசி அளவு நமக்கு ஒண்ணு தெரியும், பசி அளவு இவ்வளவுதான் பசிக்குதுன்னு தெரியும். அது அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி அளவுபடி சாப்பிட்டோம்னா நோய் வராது அப்படின்றது மருந்து அதிகாரிகள் திருவள்ளுவரே சொல்லியிருக்கு. ஸோ நம்ம அதை ஸ்விட்ச் பண்ணிக்கணும். இது நல்லா இது வந்து கியூர் ஆகும், இல்லை இது வந்து ஹெல்ப் பண்ணணும்னா அதையே இது பண்ணாம அளவா சாப்பிடணும். அந்த நித்திய கல்யாணி பூவா சாப்பிடணும் தேவைப்படாது. அது வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபுட்டு உணவுலையும் வாக்கிங் போகிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் ஜென்ரலாகவே செய்யலாம். இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு பூ வந்து இப்போ யூடியூப்பில் டிவிலெலாம் யாரோ என்னென்னமோ வந்து சொல்லிடுறாங்க. அதை வந்து அதை வந்து நாங்கள் வந்து மருந்தில் வந்து நித்திய கல்யாணி பூ சேர்க்குறோம். ஆனால் இதை வந்து நம்ம ஜென்ரலாக சொல்லும்போது சில பேர் அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நித்திய கல்யாணி பூ அப்படின்னு ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வேண்டாம். நாங்கள் இப்போ நான் தான் சொன்னேன், பேஷண்ட் சைட்லேருந்து ஒரு ஆடியன்ஸ், ஜென்ரல் ஆடியன்ஸாக உங்கள் வீட்டில் உணவில் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணவே போதுமானது. அதை தாண்டி ஸ்பெசிஃபிக்காக உள்ளது ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேறுபடும். ஒருத்தவங்களுடைய டிசீஸுக்கும் அவங்களுடைய உடல் இதுக்கும் வேறுபடும். அவங்களுக்கு தேவைன்னா மருத்துவர் ஆலோசனைப்படி எடுத்துக்கலாம். இது தேவை. கருப்பு உளுந்து, தோலோட கருப்பு உளுந்து கஞ்சி ப்ரிப்பரேஷன் வந்து களியை விட கொஞ்சம் ஈஸி. ஏன்னா அது கொஞ்சம் கிண்டணும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்க. கருப்பு உளுந்து, கருப்பு உளுந்து கஞ்சி, வெந்தய கஞ்சி, வேற ஏதாச்சும்